இது மகிமை நேரம். இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லெந்தனும் நாட்களுக்குள்ளதாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள் அப்படிங்கிறதுனால நம்ம சிலுவை பாடுகளை குறித்து அதில் இருந்த ஒவ்வொரு நபர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த தினத்தில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலுவையை ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்திருக்கும் போது அந்த இடத்துல சிரேனை ஊரை சேர்ந்த சீமோன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு. அப்போது அவர் சிலுவையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு வந்து அந்த சிலுவையை சுமக்கும்படியாக அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார். அப்போ அவரும் கொஞ்சம் தூரம் சுமந்துட்டு வர்றாரு. சரியா? அவர் சுமந்து வந்ததுனால அவருடைய பெயரும் கூட வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த சிரேனை ஊர் சீமோன் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரியா? நம்ம இந்த கடைசி காலங்களிலே கடைசி நாட்களுக்குள்ளதாக நம்ம இருக்கிறோம். இந்த பீரியடில் அநேகரும் கூட சில விஷயத்தில் பலவந்தம் பண்ணப்படுகிறோம். என்ன எப்படி சிரேனை ஊர் சீமோன் சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டாரோ அதுபடி நாமும் கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அது நன்மைக்கே. என்ன அது தீமைக்கல்ல, நன்மைக்கே. என்ன பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. சரியா? அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நுகம் லெகுவா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிரேனை ஊர் சீமோன் ஃபுல்லா சிலுவையை சுமக்கல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், கொஞ்சம் தூரம் தான் அவர் சிலுவையை சுமந்தார். என்ன ஆண்டவருடைய தாகத்தை விருப்பத்தை அறிந்தவர்களாக நம்ம அவரோடு கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணணும். சரியா? என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய ஏக்கத்தை யாராவது பகிர்ந்து கொள்ள மாட்டாங்களா, நிறைவேற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். எல்லாரும் அவங்க ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம்தான்டா என்னை தேடி வர்றாங்க, என் இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அவருடைய உள்ளத்தில் உள்ளதை நம்மகிட்ட அவர் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம இல்லை அந்த இடத்துல. சரியா? இன்னைக்கு நம்ம நிற்கிறோம், ஆண்டவர் நம்ம இடத்துல ஷேர் பண்ண போறாரு. நம்ம அதை அவருடைய விருப்பத்தை அறிந்தவர்களாய் நம்ம செயல்பட போறோம். சரியா? சிலுமை அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவருடைய பாரத்தை நாம் அறிந்தவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். இந்த கடைசி காலத்தில் அநேகரை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். சரியா? நான் கூட இப்படியெல்லாம் மெசேஜ் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் அந்தளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டும் கிடையாது, ரொம்ப பரிசுத்தவாட்டி கிடையாது. நான் அடிக்கடி ரொம்ப கோபப்படுவேன், ஷார்ட் டெம்பர்னு கூட என்னைய வச்சுக்கலாம். என்ன அப்படி டக்குன்னு எனக்கு கோபம் வந்துடும். என் பிள்ளைங்ககிட்ட நான் ரொம்ப கோவப்படுவேன். அவ்வளோ நான் ரொம்ப பெர்ஃபெக்டெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தும் ஆண்டவர் என்னை இந்த வாய்ப்பு எனக்கு முன்பதாக வைக்கப்படும் பொழுது எனக்குள்ளே ஒரு அச்சம், நான் ஒரு பெர்ஃபெக்டே கிடையாது ஏசப்பா, என்னை எப்படி நீங்கள் பயன்படுத்த என்னை அழைக்கிறீங்க, என் பேரை சொல்லி எப்படி கூப்பிடுறீங்கன்னு எனக்குள்ளே ஒரு தயக்கம். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை, இது கடைசி காலம், வசனத்தை நான் தீவிரமாய் அனுப்புகிறேன். யாராக இருந்தாலும் அவங்களை நான் பயன்படுத்த நான் ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா அறுப்பு மிகுதி, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் அதனால் யார் வந்தாலும் பரவாயில்ல, யாருனாலும் சரி, நான் அவங்களை பயன்படுத்த நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை கூட அழைத்து கொண்டு உங்கள் முன்பதாக நிறுத்தி இத்தனை மாதங்களை நானும் கடந்து வந்துட்டேன். ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் எனக்கு அந்த ஒரு எண்ணம், நம்ம ஒரு ஓட்ட பாத்திரமாக இருக்கோமே. நான் என் வீட்டில் கூட எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், இந்த கடைசி காலம் நான் ரொம்ப பெர்ஃபெக்டே கிடையாது, ஓட்ட பாத்திரம் தான், என்னை கூட ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். அப்படி இருக்கும்போது அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என் கையை மீறி போயிடுவியா, நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கேன், என் கையை மீறி போயிடுவியான்னு ஆண்டவர் கேட்டார். நம்ம கலப்பையில் கை வச்சுட்டு நம்ம பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆண்டவர் ஏக்கத்தோடு இந்த நேரத்தில் இருக்கிறாரு. அவர் என்னோட ஏக்கத்தை யாரும் அறிய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாகத்தோடு நிற்கிறார். அவருடைய தாகத்தை அறிந்தவர்களாக நம்ம தீவிரித்து செயல்படணும். எப்படி அந்த சிரேனை ஊர் சீமோன் பலவந்தம் பண்ணப்பட்டார், ஆனால் நான்லாம் சுமக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் விடல. அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தான், ஆனால் அந்த கொஞ்ச தூரமும் அவர் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். நம்மளும் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணணும்? டிராவல் பண்ணணும். அந்த சோதம் கொமராவை ஆண்டவர் அழிக்க போறாரு. ஓகே, அவர் தான் அழிக்க போறேன்னு தீர்மானிச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு மனசே கேட்கல. அந்த சோதம் கொமரால எவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஆனால் அந்த மக்கள் ஒண்ணுமே தெரியாம அழிய போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ள ஒரு வேதனை. அதை யாருக்கிட்ட சொல்லன்னு தெரியல. அப்போ தன்னுடைய சரி ஆபிரகாம் அந்த நேரத்தில்
இடத்துல நல்ல பக்தியா இருந்தாரு, நல்ல ஆண்டவரோடு உறவாடினவராக இருந்தார். அதனாலதான் ஆபிரகாம்கிட்ட போய் இந்த ஆபிரகாம்கிட்ட நம்ம உள்ளத்துல இருக்கிற இந்த காரியத்தை, இந்த துக்கத்தை நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொன்னார். என்ன, ஆபிரகாமும் ப்ரேயர் பண்ணி அது மூலமாக தான் லோத்தின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஒருவேளை இன்னும் போராடி ஜெபிச்சிருந்தா, இன்னும் அந்த சோதம் கொமோரா மக்களுக்கு அவர் பிரசங்கம் பண்றவராக இருந்திருந்தா, இன்னும் மக்கள் கூட அந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனாலும் அந்த அவர் பண்ண ஜெபத்தின் மூலமாக தான் இந்த லோத்துவின் குடும்பமாவது பாதுகாக்கப்பட்டது. நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஜெபமும் எதுவுமே வீணாய் போகாது. என்ன, நினிவேக்கு ஆண்டவர் போக சொன்னார், யோனா போக மாட்டேன்னு தான் சொன்னார். என்ன, ஆனாலும் அவர் பலவந்தம் பண்ணப்படுறாரு. சரியா, நீ கண்டிப்பா நீ தான் போகணும். அப்ப அவர் கப்பல்ல வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் விடல, நீ தான் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பலவந்தம் பண்றாரு. இந்த சிரனை ஊர் சீமோன் எப்படி பலவந்தம் பண்ணப்பட்டாரோ அதே போலதான் யோனா அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, ஒளியிறாரு. ஆஹா, ஆனா தப்பிக்கவே முடியலன்னு எப்படியோ ஆண்டவர் டிக்கெட்டே இல்லாம மீன் மூலமாக அவர் வந்து நினைவேக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. சரியா, அப்படி ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். ஏன்னா அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எத்தனையோ ஜனங்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்காங்க. அதால பார்க்க முடியுமா, பேச முடியுமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்மளே உணர்வடைஞ்சிருவோம். அந்த சிலையை நம்ம தானே செய்கிறோம், அது எப்படி பேசும், அது எப்படி பார்க்கும், நான் என்னுடைய உணர்வை எப்படி அது தெரியும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது அவங்க யோசித்து பார்த்தாங்களே புரிஞ்சிரும். ஆனால் அது கூட யோசிக்க விடாம அவங்களுடைய மன கண்களை குருடாக்கி கொண்டு வச்சிருக்கேன். அந்த அப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும்ல, நம்மளை பாவத்திலிருந்து மீட்டார்ல, அது போல அந்த ஜனங்களும் மீண்டு வரணும்ல. அதற்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும்ல. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களையும் கூட தேவன் அழைக்கிறார். நீங்க வந்து ஃபாரின் போய் தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த காலத்துல மிஷினரிகள் வந்தாங்க இந்த இடத்துக்கு, என்ன வேற தேசம் விட்டு தேசம் வந்தாங்க. நம்ம இருக்கிற தெருவில் கூட நற்சாட்சி பெற்றவர்களாக ஜீவிக்க முடியும். நம்ம தெருவில் உள்ள அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கூட நம்மளால சுவிசேஷத்தை சொல்ல முடியும். நம்ம வேலை பார்க்கிற இடத்துல கூட நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஏக்கம் இதுதான். என்னுடைய ஜனங்கள் இப்படி தெரியாம பாவத்துல மூழ்கி கொண்டு இருக்கிறார்களே, என்னுடைய ஜனங்கள் இப்படி எதுவுமே தெரியாம இப்படி அழிஞ்சிட்டு இருக்காங்களே, தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவருடைய அந்த வருத்தத்தை அறிந்தவர்கள், அவர் இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்தவர்களாக நம்ம செயல்படணும். அவரோடு கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், டிராவல் பண்ணணும். இது கடைசி காலம். என்ன ரொம்ப காலம், 100 வருஷம் இருக்கு, 1000 வருஷம் இருக்கு, இல்ல எத்தனை வருஷம் இருக்கா, இல்லைன்னா மாதங்கள் தான் இருக்கா என்னன்னே தெரியல. எப்போ எக்கால சத்தம் வானில் துணிக்கப்படும் சொல்லி தெரியல. அதுக்குள்ளதாக நம்ம ஆண்டவருடைய அந்த ஏக்கத்தை எவ்வளவுக்கு அவரை கம்ஃபர்ட் பண்றவன் நம்ம நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், கம்ஃபர்ட் பண்ணிடணும். ஆண்டவருக்கு விருப்பமாக நம்ம நடந்துடணும். நம்மளும் ஆயத்தப்படணும், நம்மளை சுற்றி இருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். எப்படி இந்த சிரேனை ஊர் சீமோன் வந்து ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு சென்றாரோ அதுபோல நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படணும். அவருடைய ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாக இருக்கணும். அநேகருக்காக பிரேயர் பண்ணணும். அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரே ஒரு வசனம் தான் ஞாபகத்தில் இருக்கணும், என்ன, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதனால நம்மகிட்ட என்ன இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, என்னையே ஆண்டவர் பயன்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை பயன்படுத்த மாட்டாரா? நான் எவ்வளோ குறைவுள்ளவள், ஆனால் என்னை ஆண்டவர் பயன்படுத்திட்டு வர்றாரு. உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்க மூலமா அநேகரை ரட்சிப்பாங்க. பிளஸ் உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ரட்சிப்பாரு. ரட்சித்து ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துவாரு. அந்த பரலோக பாக்கியத்தை உங்களுக்கும் ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறார். கண்டிப்பா வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமாய் இருக்கிறான். அப்போ கண்டிப்பா நம்ம வந்து அவருடைய ராஜ்யத்துக்காக பாடுபடும் பொழுது, நம்ம மூலமா மற்றவங்க ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் நம்மளை சும்மா விட்டுருவாரா என்ன? கண்டிப்பா நான் வந்து இந்த பிரசங்கங்கள் நான் எடுத்து நான் இதை சொல்லும் போது நான் சொல்றது ஏசப்பாட்ட கேட்குற ஒன்று தான், ஏசப்பா நானே இம்பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன். நான் இந்த மெசேஜ் எப்படி இதை பார்க்கிறவர்களை சுத்திகரிக்கிறது போல என்னையும் அது சுத்திகரிக்கணும் ஏசப்பா. இது ஆரம்பத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கே தெரியுது நம்ம கிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஆண்டவர் மோல்ட் பண்ணிட்டே இருக்கிறார். என்ன ஒரு ரொம்ப அழகா என்னையும் மாற்றிக்கொண்டே வருகிறார். என்ன பயன்படுத்துகிற ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த வல்லவராக
இருக்கிறார். கண்டிப்பாக உங்களை பயன்படுத்துகிறார். உங்களுக்கு மனசில் நிற்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னதான், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அவ்வளோ அறுப்பு இருக்குன்னு கண்டிப்பாக குயிக்காக அதெல்லாம் நம்ம செய்து முடிக்கணும்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப தீவிரித்து செயல்படணும். ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இருக்கக்கூடாது. தீவிரமாக நம்ம செயல்படணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இன்றைய தினத்திலும் கூட உம்முடைய ஏக்கங்களை நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஏசப்பா. உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை, எண்ணங்களை, விருப்பங்களை அறிந்தவர்களாய் அதற்கு ஏற்றபடி நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கணும் ஏசப்பா. அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் நாங்கள் செயல்படணும். இன்னும் எங்கள் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் ஜெபிக்கிற சுயநலவாதிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது ஏசப்பா. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். எங்களுக்கு அப்படி உதவி செய்கின்றபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.